வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டு வந்துட்டு ஏன்ட்டான் டைம் வந்து இங்கே 9 o'clock. அங்கே போயிட்டு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. பூரி தான் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கும். இங்கே வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி வந்து எதுவும் கிடைக்கல. எது இந்த ஊர் பிராண்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியல. இதில் பூரி வேறு செய்கிறோம், எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ எப்படி கிட்டு வந்துட்டு அழுதுகிட்டே இருக்கா. இப்படி தான் சமையல் செய்யும்போது தொல்லை பண்ணிட்டே இருப்பான். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் வந்துட்டு ஏதோ பாம் ஆயில் மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அப்போலாவா எண்ணெய் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். அங்கே என்ன இருக்குன்னு தெரியல. எங்களுக்கு முன்னாடி கிட்டு வேறு போயின்னு இருக்கான். கிட்டு எங்கே போயிட்டுருக்க? இப்படி எண்ணெயும் பார்க்க நல்லா இருக்கு. நான் அதை வீடியோ காலில் ஓகேன்னு சொன்னேன். இல்லைன்னா ஸ்மெல்லும் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே பூரி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ எப்படி இருக்கும், மயக்கமாக இருக்கும். இது இந்த எண்ணெயில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ யாருக்கு தெரியும். அதுக்கு தான் வேண்டி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலான் இருக்கேன். இது சைனா இதுவில் போய்ட்டு இதெல்லாம் காட்டலாமா? ஓகே. இந்த டேவே ஒழுங்காக ஸ்டார்ட் ஆகல. பாய் சொல்லு. பாய் சொல்லலாம் சொன்னே இருப்பாங்க. டைம் இப்போ என்ன? 10 மணியா? இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. என்ன பார்க்குற கிட்டு? கிட்டுக்கு வெளியே வந்தவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். என்னது அங்கே என்ன தெரியுது? சரி பஸ்ஸா அது? பஸ்ஸில் போகணுமா? என்ன ரிட்டர்ன் பண்ணிட்டு காசு கொடுத்துறாங்களாமா? சரி. எவ்வளோ அது? 6.90. 10 சென்ட் கொடுத்துட்டு. ஓ 7 வாங்கிட்டியா? ஓகே. இப்போ என்ன வாங்கிறதுக்காக இப்போ நம்ம லெபாங் பாங் போகணும். டிஃபன் சாப்பிட்டு கிட்ட எங்கே பாரு. நல்லா சொல்கிறியா? பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. 300 பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது வேறு பஸ் ஸ்டாண்ட். இந்த சைடு வந்திருக்கோம் நாங்கள், ஆப்போசிட்டில். பஸ் வந்தாச்சு, ஏறிட்டோம். இங்கேருந்து எவ்வளோ நேரம்? என்ன பார்த்துட்டு வரீங்க கிட்டு? இப்போ மேலே இருக்கும். இது டபுள் டக்கர்னால மேலே உட்காந்துட்ருக்கோம். கிட்டு வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு அந்த ஷீட்டில் உட்காந்துன்னு இருந்தோம். அங்கே வந்துட்டு அது மேலே இருக்கிறது ஏதோ பிடிச்சி எடுத்துட்டான். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு முறை எடுத்துட்டான். சவுண்டு வந்தது. ஹேமர் உடைக்கிறது, ஏதாச்சும் எமர்ஜென்சினா உடைக்கிறது. ஸோ இது வந்துட்டு எடுத்தோம்னா அவங்களுக்கு அலாம் மாதிரி அடிக்குது. கிட்டு வந்து ஒரு முறை தெரியாமல் எடுத்துட்டான். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இது பண்ணாங்க. இப்போயே எடுத்தானா, அதனால இந்த சைடு எகிரி உட்காந்தாச்சு. இவன் ரொம்ப வாளாக இருக்க, அடி வாங்குற. அது ஏன் எடுக்கிற நீ? கார்டு வேணுமா? அமைதியாக உட்காரு, நல்லா உட்காரு. லெபாங் வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே இறங்கணும். பார்த்து போங்க. இறங்கியாச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிடலாம். பசி எடுக்குது எங்களுக்கு. 10:30 ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போய் சாப்பிடலாம். எங்கேயாச்சும் ஓகே தான். உள்ள இந்தியன் ரெஸ்டாரண்ட் என்ன இருக்கான்னு பார்க்கணும். நீ தான் சொல்லணும். சரி சங்கீதாவே போவோம் வா. இல்லை ஆனால் யாருமே இல்லாத மாதிரி இருக்காங்களா? இருக்காங்க, ஆளுங்க இருக்காங்க. இங்கே ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தியா? எப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்? பரோட்டா, தோசை.
இட்லி வந்து 2 பீஸே வந்து 7.5 ரிங்கட்ஸ் ஆகுது. 130 ரூபா நம்பர் காசு. தோசை வந்துட்டு 7 ரிங்கட்ஸ். ஏண்டா அது இப்படி பண்ணுறேன், அமைதியாக இருடா. வீட்டுக்கு வந்து பேபி சேர் வந்துச்சு. இனி அதில் உட்கார் கிட்டு கிட்டு கத்தக்கூடாது, கத்தக்கூடாது. நீ டிவி பாரு. இந்தா கண்மணி, சுட்டி கண்ணம்மா பாரு. மிக்சர் அது வந்துச்சு ஆர்டர் பண்ணது. தோசை, அவருக்கு வந்து பரோட்டா. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா தான் இருக்கும். இவருக்கு ஓரியோ கொடுத்துட்டு அமைதியாக்கிட்டோம்னா கத்திட்டே இருப்பான். நல்லா இருக்கா? சரி, சரியான பசி, நானும் சாப்பிடுவேன். கிட்ட போகலாமா? சாப்பிட்டு முடிச்சாச்சு, போகலாமா? பாய் சொல்ல போகலாம். ஓகே, ஆஃப் பண்ணி வச்சு சொல்கிறான். சரி, ஆஃப் பண்ணிட்டேன். போகலாம், வா. எழுந்துக்கிறான் பாரு அவனே. சரி, ஓகே, போகலாமா? கிளம்பலாமா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. பில் வந்து பார்த்தீங்கன்னா 17 ரிங்கட்ஸ் ஆச்சு. நம்பர் காசுக்கு 340 ரூபா அந்த மாதிரி ஆகுது. இப்போ இது முடிச்சுட்டு இப்போ என்ன பிளான்னா, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு மாவு எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு அவ்வளோதான். மாவு நம்ம ஊரில் ஒரு லிட்டர் எண்ணெய் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு 13.50 1 லிட்டர் கோல்டு. 270 ரூபா. 270 ரூபா. நம்ம ஊரில் எவ்வளோ தெரியல, அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். புறா பாரு, கிட்ட புறா பாரு. 171. அது ஃபுல்லாக தான் இருக்கு. அந்த பஸ் இல்லை, பஸ் வந்தது ஓடுறானா? 300 வந்துச்சு. 300 பஸ் பிடிச்சி வந்தாச்சு. இது வந்து ரஷ்யா எம்பசியா? எது? ரஷ்யா எம்பசி. ஓ, அதுவா? ஓகே. சமத்தா வந்தா இன்னைக்கு பஸ்ல. கிட்டு சமத்தாயிட்டா. என்னெல்லாம் கத்திட்டே வருவா, இப்போ வந்து சமத்தாயிட்டு இருக்கா குழந்தை. குட் பாய். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டிவி போடணுமா? இரு போடுறேன். ஸோ கிட்டுக்கு வந்துட்டு டிவி பார்க்கணுமா? ஸோ அதனால் வந்துட்டு டிவி போட்டு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்தா வந்துட்டு சமைச்சிடணும். ஏன்டா அப்படி கத்துற? அப்படி கத்தக்கூடாது. இப்போ தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சிக்கனுக்கு வந்துட்டு மசாலாலாம் போட்டாச்சு. இங்கே வந்து நம்ம ஊர்லேயே வந்துட்டு வாய் கடையில் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம் சிக்கன் மசாலா. இது வந்து 1 கிலோக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். 1 கிலோக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மசாலா போட்டு இது ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஸ்டைலில் ஸ்மெல்லு கூட அப்படியே தான் வரும். அரிசி வந்து ஊற வச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு கண்டம், மட்டனு உப்பு கண்டம் போட்டு ஊர்லேயே எடுத்துன்னு வந்தாச்சு. அதை வந்து பிரியாணி செய்ய போகிறோம் இதில். அதனால் வந்து ஒரு 1 hour வந்து ஊற வச்சுருக்கோம். அது போட்டால் தான் சாஃப்டாக வரும். ஸோ இப்போ வந்து பிரியாணி செய்யலாம். ஊர்லேயே வந்துட்டு உப்பு கண்டம் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த மாதிரி மட்டன் வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு உப்பு மஞ்சள் மிளகாத்தூளெல்லாம் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ஊருக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். இந்த மாதிரி இங்கே வந்து மட்டன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இதுக்கடுத்து வந்து பிரியாணி செய்ய வேண்டியது தான். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஸ்மெல்லே வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து கிட்ட அமுக்கலம் பண்ணிகிட்ருக்கான். கிட்ட என்னடா என்ன ஏன் ரொம்ப அமுக்கலம் பண்ணுற? வெங்காயத்தோலை வந்து கடிச்சிட்டு இருக்கான். அடி வாங்குற நீ, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ அரிசி போட்டு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சா முடிஞ்சிச்சு பிரியாணி.
அப்படியே சைட் பை சைடு இது பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான் சிக்கன். பிரியாணி வந்துட்டு இப்போ அரிசி போட்டாச்சு, உப்பெல்லாம் பார்த்தாச்சு, செக் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ லெமன் புழிஞ்சி நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதுதான். விசில் வந்தாச்சு, மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பக்கோடா எண்ணெய் வேறு காஞ்சிட்ருக்கு. கத்தக்கூடாது, எப்போ கத்தாலும் அழக்கூடாது, சரியா? விசில் ஆஃப் பண்ணிடலாம், போதும்னு நினைக்கிறேன். இது போட்டாச்சு, சிக்கன் பக்கோடா போட்டாச்சு. ஒன்று ஒன்றா பொறுமையாக போடும். ஃபுல்லாக போட்டுரு. இது செகண்ட் பேட்ச். இது ஆல்ரெடி வந்து ஒன்று போட்டு எடுத்து வச்சுட்ருக்கோம், ரெண்டாவது போட்டிருக்கோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்லு. மட்டன் பிரியாணி அமைதியாக இருமா கொஞ்ச நேரம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கா? இந்த மட்டன் டேஸ்ட் அப்படியே வருது. இந்த மட்டன் நல்லா இருக்கு. ஏம்மா இந்தாம்மா இந்தாம்மா. டோ சிக்கன் பக்கோடா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி இருக்கான்னு பார்த்தா ஆளும் மண்டையும். அப்படியே பேராயிரும். சரி இந்தா சாப்பிடு. ஈவினிங் ஆயிடுச்சு, சரி அதனால் வெளில வந்தோம். அப்படியே கிட்டு அப்படியே குளிச்சுட்டாரு, வெளில வந்துட்டோம். குட்டி சோப்பில் உட்காந்து போயிடும். கொஞ்ச நேரம் உட்காருங்க. இங்கே உட்காந்துட்டு இப்படி வேடிக்கை பார்க்கறது நல்லாயிருக்கும். இதான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு எம் சூட்ஸ். அப்படியே உட்காந்து இருக்காங்க. பஸ்ஸாமா சரி. பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அதனால போயிட்டு மெர்கோட்டோவில் போயிட்டு கோக் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ யாரும் விளையாடல. காலையில் விளையாடிட்டு இருந்தாங்க, இப்போ யாரும் விளையாடல. பலூன் வேணுமா கிட்டுக்கு? இன்னொன்று வேணும்னுவா. ஹாப்பி பலூன் வாங்கிட்டீங்களா? உனக்கு பலூன் கிடைச்சது வெளியே போகிறான் பார்த்தியா? வெளியே போகக்கூடாது, இங்கே வா வா. பாய். அமைதியே வரான். ஜூஸ் எப்படி பெருசாக வாங்கலாமா? நம்ம ஊர்ல இதே காசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 60-50 இது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கு. 2 3 எங்கேயும் போகாது, இங்கேயும் இருமா. வீட்டில் நிறைய சேஞ்ச் இருக்கு, ஸோ அதனால் சேஞ்சே கொடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துட்டோம். எங்கே போகிற? ஏதாச்சும் தள்ளிட போகிற கிட்டு? ஏதாச்சும் உடச்சிட போகிற?
4 கூட கொடு, அவங்க 10 கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில்லறை பொறுக்கி கொடுத்துட்ருக்கோம். மொத்தம் 3 ரிங்கட்ஸு 90 சென்ட்டு ரெடி ஆயிடுச்சு. சில்லறை பொறுக்கியாச்சு. என்ன சிரிக்கிற? என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிக்குது கிட்டு? இதான் எடுத்துக்கோ. எடுத்தாச்சு. கிளம்பலாமா? சேஞ்சாக பொறுக்கி கொடுத்துட்டு இருக்காரு. லாலிபாப் வேணுமா உனக்கு? லாலிபாப்லாம் வேண்டாம். அவர் இன்னுமே அந்த சில்லறை எண்ணினே இருக்காரு. இது வந்து 2 மாடிக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது அம்மா வரேம்மா. இதுக்கு அடுத்து இந்த மாடி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது 2லேருந்து அப்படியே 4க்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் வரேன்னா இல்லையான்னு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கு. போகிறான். நான் வந்துட்டேன். நீ போ. நான் வந்துட்டேன். அம்மா வந்துட்டேன். ஜூஸ் வேண்டாம் உனக்கு, வா. நான் வரேன். அம்மா வந்துன்னு தான் இருக்கேன். அம்மா மேலே எவ்வளோ பாசம். சரி பார்த்து விழுந்தான். பலூனா வச்சுக்கோ. செடியில் போய் எடுப்பான். அந்த 4வது ஃப்ளோரில் வந்து ஜூஸ் குடிக்கும். சாப்பிடக்கூடாது. இந்த ஜூஸ் குடி. நான் சொல்லலை இதுதான் வந்து எடுத்துருப்பான்ட்டு. இது என்னவோ இது. ஜூஸ் நல்லா இருக்காமா? சாப்பிட்டு பார்த்து சொல்லு. எப்படி கடிக்கிறான் பாரு. வாய் எடுக்கவே மாட்டானே அவன். நல்லா இருக்கா? வேண்டாம் அது. சாப்பிட்றது இல்லது. ஐய, இதை போய் சாப்பிடுவாங்களா? அவனே ஏறான் பாரு. விழுந்துட்டா என்ன பண்றது? விழுந்துட போறான். புடிப்பா. பார்த்து ஏறுங்க. என்ன இறங்குறான், யோசிக்கிறான், திரும்ப மேலே ஏறான். ஏம்மா இப்போ திரும்ப இறங்குறீங்க? அங்கே போகக்கூடாது. பூச்சாண்டி இருக்கு. அம்மா போயிடுவேன். ஊருக்கு போயிடுவேன். அம்மா கிளம்புற. பாய் கிட்டு. பாய். அம்மா இல்லை போகிற. பாய். கண்டுபிடிச்சிட்டியா? சிரிப்பு பாரு கிட்டு. என்னம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோமா? கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறா பாரு. எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பலூன் கேட்பான். அதை பார்த்துட்டு அது பார்த்துட்டான். இப்போ இன்னொரு பலூன் பார்த்தாச்சு. அது வேணுமா? அது மாதிரி கை காட்டுறான். பார்த்தியா? எத்தனை பலூன்றா வாங்குவ? வேண்டாம். அது என்னத்துக்கு? கிட்டு அது வேண்டாம். வெளியே வந்தாச்சு. உள்ளே வந்து ஃபுல்லாக சில்லுன்னு ஏசி போட்டு அப்படியே கூலிங்காக இருக்கும். வெளியே வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இங்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் அனல் காற்றா இருக்குது. அதான் அங்கே இல்லை இவ்வளோ நம்ம ஏசியில் இருந்தோம்ல. ஐஸ்லாண்டு இல்லை, அப்படி இல்லை. அங்கே வந்து ஏசி இருந்துச்சு. இங்கே வந்தோடனே கொஞ்சம் அந்த இது டிஃப்ரென்ஸ். இதுல இருந்தா எங்க? ஸ்காட்லாண்டா? அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கிலாண்டில் வரது. ஆமாம், ஒன்று சொல்லிட்டு இரு. சிக்னல் போட்டாச்சு. மழை வருது. வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்க டக்குன்னு போயிடணும். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. வேகமாக போகணும். வா போகலாம். வேகமாக ஓடிடலாமா? ஓடி வராரு அவரு. மழை வந்தது.
சடனாக இங்கே மழை வருது. மேலே மேகங்கள்லாம் இருக்குது, மழை வருது தெரியுது. இப்போதான் கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. வாங்க வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்து விட்டோம், வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான், இதுக்கு அடுத்து வேலை. திரும்பலாம் வெளியே போக முடியாது, அவ்வளோதான். எங்களுக்கு இப்படி தான் சண்டே போச்சு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.